தங்கம் பிள்ளை வரலாறு காணாத வகையில் 1.5 லட்சம் ரூபாயை நெருங்கி வருவதால் ஏழை எளிய மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். குறிப்பாக பெண் பிள்ளைகள் வைத்திருப்பவர்கள் மிகவும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் இல்லத்தரசிகள் தங்கம் பிள்ளையை குறைப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தியுள்ளனர். இப்போ எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நகையை வாங்கணும்னு நினைச்சும் போதே நியூஸில் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1.5 லட்ச ரூபா, 1.25 லட்ச ரூபா, இன்னொரு விலை ஏறிட்டே தான் போகுது. நகை எடுத்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நகை எடுக்கணும்னு நினச்சாவே இந்த வரதட்சணை கொடுமையெல்லாம் நிறையவே நடந்துட்டு தான் இருக்குது. குழந்தைங்கள எப்படி ஒரு 2 பவுன் போட்டு கட்டி கொடுக்கணும்னா கூட ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து எங்களால் வயிற்றுக்கு சாப்பிட்றதா, நகையே எடுக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. பெண்களுக்கோசரம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? பெண்களுக்கோசரம் கூலி வேலை செஞ்சு ஏதோ 1 கிராம் 2 கிராம் எடுத்து சேர்த்து வச்சு கட்டி கொடுக்கலான்னா இன்றைக்கி காலகட்டம் 10 பவுன் போடுங்க, 20 பவுன் போடுங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா தானே நாங்கள் ஏழை மக்கள்லாம் ஒரு தோட்டாச்சு முகத்தையாவது போட்டு அனுப்புவோம். இன்றைக்கி பொண்ணு கேட்க வந்தாக்கா 50 பவுன் போடுறியா, 20 பவுன் போடுறியா, 30 பவுன் போடுறியான்னு கேட்குறாங்க. இந்த விலை விற்றா நாங்கள் எப்படி எடுத்து போட முடியும்? ஏழை மக்கள் அதனால் விலைவாசி ஏறிக்கிட்டே இருந்தால் என்ன தாங்க பண்ணுறது? இது எங்கே போய் முடிய போகுது, எதில் நிற்க போகுதுன்னு தெரியல. நாங்கள் எப்படி வாங்குறது? நகை வாங்குறது எங்களுக்கு ஒரு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியல. இப்போ இருக்க நிலைமையில ஒரு பவுன் தங்கம் 1,35,000 விற்கிறாங்க. செய்கூலி சேதாரம் சேர்த்தா 1.5 லட்சத்துக்கு மேலேயே ஆகிரும். இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா விவசாய குடும்பத்துல இருக்கவங்க பொண்ணை கட்டி கொடுக்கும்போது வரதட்சணை போடாம அந்த நகை எதுவுமே போடாம தான் அவங்க கட்டி கொடுக்க முடியும். இதுக்கு மேல இப்படியே தங்க நகை போயிட்டே இருந்துச்சுன்னா அது காட்சி பொருளா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தங்கத்துக்கு மாற்றா ஏதாச்சும் வழி இருந்தா ஏற்படுத்திக்கணும்.